வெஸ்ட் நைல் வைரஸ் கியூலஸ் எனும் ஒரு வகை கொசுக்கள் கடிப்பதால் பரவும் வைரஸ் காய்ச்சல் ஆகும். 1937ஆம் ஆண்டு உகாண்டாவில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் அதன் பின்னர் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியது. இந்த நோய் அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு, வட அமெரிக்கா, மேற்காசிய பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது. சமீபத்தில் இந்தியாவில் கேரளாவில் உள்ள கோழிக்கோடு, மலப்புரம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களில் இந்த நோய் கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு 47 வயது நபர் உயிரிழந்துள்ளார். வெஸ்ட் நைல் வைரஸ் டெங்கு, சிக்குன்குனியாவை போன்று கொசுக்கள் வாயிலாக பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து பிறருக்கு பரவும் தன்மை கொண்டது. இதன் காரணமாக கோவை, தென்காசி, பொள்ளாச்சி, தேனி பகுதியில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் நுழையும் அனைத்து வாகனங்களுக்கும் மருந்து தெளித்து தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வெஸ்ட் நைல் வைரஸ் பரவினால் காய்ச்சல், தலைவலி, வாந்தி, உடல் வலி போன்ற அறிகுறிகள் பாதிக்கப்பட்டவர்களிடம் காணப்படும் என்றும், ஒரு சிலருக்கு கடுமையான அறிகுறிகளான அதிக காய்ச்சல், கழுத்து பிரைப்பு, மயக்கம், கோமா, பலவீனம், உணர்வின்மை, வலிப்பு, தசை பலவீனம், மூளைக்காய்ச்சல் மற்றும் நரம்பு மண்டலத்தை தாக்கி பக்கவாதம் உண்டாக்கும் என்றும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த வைரஸ் 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்களை எளிதாக தாக்கும். எனவே வெஸ்ட் நைல் வைரஸ் அறிகுறிகள் இருப்பின் குறிப்பாக மூளைக்காய்ச்சல் பாதிப்பு உடையவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த நோயை எலைசா பரிசோதனை மற்றும் RT-PCR பரிசோதனை மூலம் கண்டறியலாம் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல நோய் தொற்று சந்தேகிக்கப்படும் நபரிடம் இருந்து மாதிரிகள் பெறப்பட்டு புனேவில் உள்ள நோய் வைரஸ் ஆராய்ச்சி மையத்தில் சோதனை செய்ய வசதி உள்ளது. எனவே இந்த காய்ச்சல் எந்த இடத்தில் பரவினாலும் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும், காய்ச்சலுக்கான உரிய சிகிச்சை மருத்துவ ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காய்ச்சலினால் ஏற்படும் நீரிழப்பினை தவிர்த்திட போதிய நீர் மற்றும் திரவ உணவை உட்கொள்ள வேண்டும். வீடுகளில் கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை கண்டறிந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீர் தேங்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நோய்க்கு தடுப்பூசிகள் ஏதும் இல்லை என்பதால் உடனடியாக சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கொசுக்கள் கடிக்காமல் இருக்கும் வகையில் உடலை மறைக்கும் முழுமையான ஆடைகளை அணிய வேண்டும். கொசு வலைகளையும் கொசு விரட்டிகளையும் பயன்படுத்த வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார்.